திருச்சி பீமநகர் பகுதியில் காவலர் குடியிருப்பில் வாலிபர் ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதாவது இது தொடர்பாக திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது திருச்சி பீமநகர் பகுதியை சேர்ந்த ஃபாரூன் என்பவர் மகன் தாமரை செல்வன். இவர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 10 தினங்களுக்கு முன்பு எசனக்கோரை கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் தாமரை செல்வனுக்கும் கமிஷன் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சதீஷை தாமரை செல்வன் அடித்து அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவமானம் அடைந்த சதீஷ் தாமரை செல்வனை பழிவாங்கும் இடத்தில் இருந்துள்ளார். இது குறித்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த தனது நண்பர்களான பிரபாகரன் என்பவரிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் நண்பர்களான ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கணேசன், நந்து, இளமாறன் மற்றும் சதீஷ் பிரபாகரன் ஆகிய 5 பேரும் இன்று காலை திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தாமரை செல்வனின் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி அறிவாளர் கொலை முயற்சி செய்துள்ளனர். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாமரை செல்வன் அங்கிருந்து தப்பி ஓடி மாசிங்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் SSI செல்வராஜ் என்பவர் வீட்டிற்கு நுழைந்து கதவை தாளிட முயன்றார். ஆனால் அந்த 5 பேரும் அறிவாளால் தாமரை செல்வனை வெட்டி படுகொலை செய்தனர். அப்போது காவலர் குடியிருப்பில் இருந்த காவலர்கள் அலறல் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த போது தப்பி ஓட முயன்ற இளமாறனை சுற்றி வளைத்து பொதுமக்கள் பிடித்தனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இது குறித்து வேறு எதுவும் காரணங்கள் உள்ளதா என பாலக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது இது தொடர்பாக திருச்சி அரசு மருத்துவம் முன்பாக இறந்த இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது பீமநகர் காவலர் குடியிருப்பில் இன்று காலை நடைபெறும் கொலை சம்பவத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் கொலை வழக்கில் கைதானவர்கள் மீது SC/ST சட்ட விதிப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லாததால் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என இறந்த குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சர்மிளா, விவரங்களுக்கு நன்றி அப்துல் கரீம்.